ஆர் ராசாவுக்கும் நீலகிரிக்கும் என்னப்பா சம்மந்தம்? என்ன சம்மந்தம்? தனி தொகுதி. பெரம்பலூர் தனி தொகுதியாக இருந்துச்சு. அவர் சொந்த மாவட்டம் போட்டிட்டு இருந்தார். பெரம்பலூர் தொகுதி மறுசீரமைப்பில் பொது தொகுதி ஆன உடனே ஊட்டிக்கு எதுக்கு அனுப்பி விட்றீங்க? நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறவங்களாச்சே. யோ, என்ன தொகுதி மாறினா என்ன? சொந்த ஊர் அது இல்லையா? நீ சொல்லணும்ல. கட்டி விட்டீங்களா ஊட்டிக்கு? செகண்ட் டேர்ம்னு நினைக்கிறேன் ஊட்டியில். ஸோ இதுதான் திமுக. நல்ல ஆக்குவாங்கல பொதுச் செயலாளராக வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணால் நான் தலித் நான் பிராமின். அதனால் அது வாய்ப்பே கிடையாது. ஸோ டிஆர் பாலுவை பொதுச் செயலாளர் ஆக்கப் போகிறார்கள். டிஆர் பாலு மகனின் எதிர்காலம் கருதி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார். டிஆர் பாலு இந்த சவுண்டெல்லாம் கொடுப்பார். தம்பி ஒன்றும் சரியாக வராது தம்பி, உங்களுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் புரியாத தம்பிலாம் உருட்டுவார். பொதுச் செயலாளர் இருக்குமா வேணாமன்றவாங்க, சொன்னால் புரிந்து கொள்வார். இன்னொன்று, பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருவர் சென்றாலே அவர் அரசியலில் ஓய்வெடுக்கும் வயதை எட்டிவிட்டார் என்று பொருள். அந்த அடிப்படையில் அவரை கொடுத்து ஓரமாக சரி ஏதோ இந்த பதவி கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைப்பார்கள். அதனால் திரு பாலு அவர்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகப் போகிறார். இதுதான் அந்த டெவலப்மெண்ட்டோட பின்னணி.